Praise the Lord. Hallelujah. Hallelujah. மக்கள் எப்படி இருக்கீங்க? உங்கள் அனைவருக்கும் இயேசுவுடைய திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். Wish you happy feast. Same to you, Father. நமக்கு எல்லோருக்கும் தெரியும், இயேசுவுடைய திருதயமானது 3 நிலைகளை அடங்கினது. ஒன்று, அன்பை மட்டுமே மையப்படுத்தி இருப்பது. 2வது, பரிவை மையப்படுத்தி இருப்பது. 3வது, இரக்கத்தை மையப்படுத்தி இருப்பது. இறைவனுடைய அன்பு, காட்ஸ் லவ். 2வது பரிவு, காட்ஸ் கம்பேஷன். 3வது இறைவனுடைய இரக்கம், காட்ஸ் mercy. இந்த இறைக்கோ ஜெபத்தில் இறைவனுடைய அன்பை நாம் பற்றி நாம் சிந்திப்போம். 2வது நிலையில் வார்த்தை வழிபாட்டில் இறைவனுடைய பரிவை பற்றி நாம் தியானிப்போம். இறைவனுடைய இரக்கமணி ஜெபமாலை நேரத்தில் இறைவனுடைய இரக்கத்தை பற்றி நாம் தியானிப்போம். இன்று 3 நிலைகளாக இந்த நாளில் நாம் இறைவனிடத்திலும் செலவிடுவோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஜெரிக்கோ பிரேயருக்கு நம்மை தயார்படுத்துவோம். நல்லவனாய தெய்வமே, எங்கள் வாழ்க்கையில் நீர் எந்த அளவுக்கு எங்களை அன்பு செய்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். இறைவன் அன்பு நிறைந்த தெய்வம். ஒருபோதும் என்னை வெறுக்கின்ற தெய்வம் அல்ல. நான் அவனை வெறுத்தாலும், நான் அவரை ஒதுக்கினாலும், நான் அவரை மறந்து போனாலும் என்னை மறக்காத தெய்வம், வெறுக்காத தெய்வம், என்னை ஒதுக்காத தெய்வம் இதை நம் மத்தியில் இப்போது கடந்து வருகின்றார். ஆகவே அந்த தெய்வத்தை உணர்ந்து கொண்டு இந்த வழிபாட்டில் நாம் அனைவரும் சேர்ந்து பங்கெடுப்போம். எழுந்து நிற்போம். நற்கருணாதரை வரவேற்று ஒரு பாடல் பாடி, நம் கரங்களை தட்டி பாடி நற்கருணாதரை நம் மத்தியில் வரவேற்போம். அன்பின் இறைவனே ஆராதனை, அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை, ஆராதனின் நாயகரே ஆராதனை, ஆற்றலின் ஊற்றே ஆராதனை. அன்பின் இறைவனே ஆராதனை, அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை, அன்பின் இறைவனே ஆராதனை, அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை, ஆரோதலின் நாயகரே ஆராதனை, ஆற்றலின் ஊற்றே ஆராதனை, ஆரோதலின் நாயகரே ஆராதனை, ஆற்றலின் ஊற்றே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதரே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதரே ஆராதனை, அன்பின் இறைவனே ஆராதனை, அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை, அன்பின் இறைவனே ஆராதனை, அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை. இனிய முகமே ஆராதனை, தெய்வம் உனக்கு ஆராதனை. உன்னுடைய பொன்னான முகத்தை, அழகான முகத்தை எங்களுக்கு நீ வெளிப்படுத்துகின்றீரே. உன்னை காண்கின்றவர்கள் அத்தனை பேர் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். இந்த காலை வேளையில் பலவிதமான துக்கத்தோடும் பாரத்தோடும் வருகிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் நீ தாமரை பிரகாசமான முகத்தை நீ தாமரை வெளிப்படுத்துகிற சமயத்தில் அவருடைய துக்கங்கள் எல்லாம் நீ தம்மை எடுத்து மாற்றுகிறீரே, பாரங்கள் எல்லாம் நீ தம்மை எடுத்து மாற்றுகிறீரே. நன்றி தேவன் சொல்லிக்கொண்டு, இதா தன்னுடைய முகத்தை நமக்கு வெளிப்படுத்துகிற தெய்வம், தன்னுடைய பிரகாசத்தை நமக்கு வெளிப்படுத்துகிற தெய்வம், அந்த தெய்வத்தை உற்று நோக்கி வண்ணமாக கரங்களை தட்டி உரத்த குரலில் உணர்ந்து பாடி ஜெபிப்போம். இனிய முகமே ஆராதனை, இரக்கத்தின் இறைவா ஆராதனை,
உண்மைக்கு சாட்சியே ஆராதனை. உயிருள்ள இறைவா ஆராதனை. இனிய முகமே ஆராதனை. இரக்கத்தின் இறைவா ஆராதனை. உண்மைக்கு சாட்சியே ஆராதனை. உயிருள்ள இறைவா ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. நற்கருணை நாதரே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. நற்கருணை நாதரே ஆராதனை. அன்பின் இறைவனே ஆராதனை. அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை. அன்பின் இறைவனே ஆராதனை. அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை. வேதனைகளும் காயங்களும் எடுத்து மாற்றுகிற தெய்வம், சௌக்கியம் தந்த தெய்வம், ஊனத்தை களைகிற தெய்வம், நம்முடைய உடலிலும் மனதிலும் உள்ள காயங்களை எல்லாம் எடுத்து மாற்றுகிற தெய்வம். இது அப்பத்தின் வடிவில் நற்கருணை நாதரா நம் கண்முன்னே வந்திருக்கின்றார். தெய்வமே, எவ்வாறு எரிக்கும் மதில் தகர்ந்து விழுந்ததோ அதே போல் என்னுடைய ஊனத்தையும் நான் சந்திக்கின்ற தடைகளையும் அத்தனை இப்ப நீத்தாமே தவிடுபொடியாக மாற்றப் போகின்றீரே. நன்றி தெய்வம் சொல்லிக்கொண்டு நன்றி உணர்வோடு இயேசுவை உற்று நோக்கி வண்ணமாக, வேற எங்கேயும் பார்வையை திருப்பாமல் தெய்வத்தை மட்டுமே உற்று நோக்கி வண்ணமாக உரத்த குரலில் உணர்ந்து பாடி ஜெபிப்போம். ஊனத்தை களைபவரே ஆராதனை. ஊமையரை பேச வைப்பேன் ஆராதனை. எளிய மனம் கொண்டவரே ஆராதனை. எங்களுக்காய் மரித்தவரே ஆராதனை. ஊனத்தை களைபவரே ஆராதனை. ஊமையரை பேச வைப்பேன் ஆராதனை. எளிய மனம் கொண்டவரே ஆராதனை. எங்களுக்காய் மரித்தவரே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. நற்கருணை நாதரே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. நற்கருணை நாதரே ஆராதனை. அன்பின் இறைவனே ஆராதனை. அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை. அன்பின் இறைவனே ஆராதனை. அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை. ஏழையாக பிறந்த தெய்வம், நம்முடைய ஏழ்மையில் பங்கெடுக்கிற தெய்வம், இதோ நீர் நானும் படுகிற வேதனையில் பங்கெடுத்துக் கொண்டு அந்த வேதனையிலிருந்து நம்மளை விடுவிக்கிற தெய்வம் நம்மத்தில் சுவர்க்கம் விட்டு இறங்கி வந்திருக்கின்றார். மக்களே, என்னுடைய உறைவிடம் சொர்க்கத்தில் அல்ல, மாறாக மனிதர்கள் எங்கு வாழ்கின்றார்களோ அங்குத்தான் நான் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நம்மத்தில் இம்மானுவேலாக இருக்கின்ற தெய்வம், இது அப்பத்தின் வடிவில் அந்த தெய்வத்தை உற்று நோக்கி வண்ணமாக, தெய்வமே, என்னுடைய ஏழ்மையில் பங்கு பெற நீ தாமே சுவர்க்கம் விட்டு இறங்கி வந்திருக்கிறீரே. என்னுடைய ஏழ்மையில் நான் சந்திக்கின்ற பல பிரச்சனைகள், அதுக்கெல்லாம் முடிவு தரவும், நான் சந்திக்கின்ற பல தடைகள், அதிலிருந்து விடுவிக்கவும் நீ தாமே சுவர்க்கம் விட்டு இறங்கி வந்திருக்கின்றீரே. நன்றி தெய்வம் என்று சொல்லிக்கொண்டு நன்றி உணர்வோடு இயேசுவை மட்டுமே உற்று நோக்கிய வண்ணமாக, கண்களை மூடாமல் கண்களை திறந்து இயேசுவை மட்டுமே உற்று நோக்கிய வண்ணமாக உரத்த குரலில் உணர்ந்து பாடி ஜெபிப்போம். ஏழையாக பிறந்தவரே ஆராதனை. ஈழமற்றை ஏற்றவரே ஆராதனை. ஐயம் தீர்த்தவரே ஆராதனை. 5 அப்பம் பலுக செய்தி ஆராதனை. ஏழையாக பிறந்தவரே ஆராதனை. ஈழமத்தை ஏற்றவரே ஆராதனை. ஐயம் தீர்த்தவரே ஆராதனை. 5 அப்பம் பலுக செய்தீர் ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. நற்கருணை நாதரே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. நற்கருணை நாதரே ஆராதனை. அன்பின் இறைவனே ஆராதனை. அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை.
அன்பின் நிறைவனே ஆராதனை, அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை, அருதல் நாயகரே ஆராதனை, ஆற்றல் ஊற்றே ஆராதனை, அருதல் நாயகரே ஆராதனை, ஆற்றல் ஊற்றே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதரே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதரே ஆராதனை. ஹல்லேலூயா 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 இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை, ஆராதனை ஆராதனை ரட்சகரே ஆராதனை, ஆராதனை ஆராதனை மீட்பரே ஆராதனை, ஆராதனை ஆராதனை தூயவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை நல்லவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்களை மூடியவண்ணமாக அனைவரும் சேர்ந்து உரத்த குரலில் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை ஆராதனை ஆராதனை. இயேசுவே இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே ஆராதனை ஆராதனை. கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டு ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதரே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதரே ஆராதனை. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஜெரிக்கோக்கு நம்ம தயார்படுத்துவோம். இந்த முதல் பாடல் முடிச்ச பிறகு ஜெபமாலை சொல்ற சமயத்தில் நீங்கள் பவனியை நீங்கள் ஆரம்பியுங்கள். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த பாடல் இயேசுவின் திரு ஆத்மாவே என்ற பாடலை நான் பாட ஒன்று முழந்தாமல் இட்டுக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் நின்று கொள்ளுங்கள். உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அதுக்கு ஏற்றபடி நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அது முடித்த பிறகு நாம் இந்த பவனியை நாம் ஆரம்பிப்போம். கண்களை மூடிய வண்ணமாக எந்த நோக்கத்திற்காக இந்த வழிபாட்டில் நீ பங்கெடுக்கின்றாயோ அதை மனதில் கொண்டு வா. உங்களுடைய எல்லா கருத்துக்களையும் மனதில் கொண்டு வாருங்கள். ஆண்டவரே, வெறுமனே நான் இங்கு வருவதில்லை, இதோ என்னுடைய தேவைகள் அனைத்து நீ நன்கு அறிந்திருக்கின்றீர். உம்முடைய இதயத்தோடு என்னையே நான் அர்ப்பணிக்கின்றேன். உணர்ந்து உரத்த குரலில் நாம் பாடி ஜெபிப்போம். கிறிஸ்துவின் ஆத்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திருரக்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ
இயேசுவே எனக்கு செவி சாயும். திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையிலே என்னை அழித்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலவும் உம்மை புகழ செய்யும். ஆமென். பைபிள் இருக்கிறவர்கள் இங்கு வாசிப்பார்கள். நம் அனைவரும் எழுந்து நிற்போம். யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம். யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியம். இங்கே மைக்கில் படிப்பார்கள். காரணம், நீங்கள் பவனியில் நீங்கள் பங்கெடுக்கிற சமயத்தில் உங்களால் கையில் பைபிள் எடுக்க மாட்டீர்கள். அப்போ இங்கே உங்கள் படிப்பார்கள். அது முடிச்ச பிறகு வார்த்தை வழிபாடு வர சமயத்தில் நீங்கள் எல்லோரும் கையில் எடுத்து படித்துக் கொள்ளுங்கள். அவரது வார்த்தையும் உங்களுள் நிலைத்திருக்கவில்லை. யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியம். 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கே இருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். இந்த வாசகம் நமக்கு எல்லோருக்கும் தெரியும். இதனுடைய பின்னணி நமக்கு எல்லோருக்குமே தெரியும். அங்கு பெத்சைதா குலத்தருகில் அந்த மனிதன் அங்கு அமர்ந்திருக்கின்றான். அந்த இடத்தில் பலரும் இருக்கின்றார்கள். பார்வையற்றவர்கள் இருக்கின்றார்கள், உடல் நலமற்றவர்கள் இருக்கின்றார்கள், முடக்கு மாதவர்கள் இருக்கின்றார்கள், நோய் பலரும் அங்கு இருக்கின்றார்கள். ஆனால் இயேசு போனது யாரிடத்தில்? உடல்நலமன்றி இருக்கின்ற இவனிடத்தில். மற்றவிடத்தில் போகவில்லை. என்ன காரணங்கள்? குலம் கலங்கிற சமயத்தில் யார் முதல் இறங்கிறார்களோ அவர்கள் அங்கு விடுதலை பெறுவார்கள். இந்த மனிதனுக்கு அங்கு ஆள் இல்லை. அருகில் தான் அமர்ந்திருக்கின்றான். அவனுக்கு உதவி செய்ய ஆள் இல்லை. மற்றவர்களுக்கு உதவி செய்ய ஆட்கள் இருக்கலாம். இவன் பார்வையற்ற நபர், அவனுக்கு உதவி செய்ய ஆள்கள் இருக்கிறார்கள். முடக்கு மாதவர்களுக்கு அவர்களுக்கு ஆட்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவனுக்கோ ஒருத்தரும் அங்கு இல்லை. அவனுடைய நிலையை தெய்வம் கண்டார். அதான் 5ஆம் வாக்கியத்தில் 38 ஆண்டு காலமாக அவன் அந்த நிலையில் இருப்பதை தெய்வம் கண்டார், தெய்வம் அறிந்தார். தெய்வம் தெரிந்தார் என்பதற்கும் தெய்வம் பார்த்தார் என்பதற்கும் வித்தியாசம் உண்டு. கண்டார் என்றால் ஆழமாகவும், அறிந்தார் என்றால் ஆழமாக போவதன் வழி வருவதில்லை. அப்படி என்றால் 38 ஆண்டு காலமாக அவன் நிலையில் இருப்பதை கண்ட தெய்வம், அறிந்த தெய்வம், அவன் அழைக்காமலேயே அவனுக்கு போய் தெய்வம் உதவி செய்தார் என்றால், இத்தனை ஆண்டு காலமாக நான் படுகிற வேதனைகளை, என்னுடைய துயரங்களை, என்னுடைய கஷ்டங்களை, என்னுடைய அவமானங்களை தெய்வம் கண்டிருக்க மாட்டாரா? என் குடும்பம் இருக்கிற நிலையை தெய்வம் அறிந்திருக்க மாட்டாரா? இதோ என் பிள்ளைகள் படுகிற வேதனைகள், நெருக்கடியில் எங்கள் குடும்பம் இருக்கின்றது. பொருளாதார நெருக்கடிகளிலும், கடன் தொல்லைகளிலும், பலவிதமான நோய்களிலும், பல பிரச்சனைகள், பல தடைகளிலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது, வேலை செய்கிற இடங்களிலும் பல தொல்லைகளுக்கு நாங்கள் ஆளாக இருப்பது, அதிகாரிகள் வழியாக எங்கள் கிடைக்கிற பல மன உளைச்சல்கள், இதெல்லாம் தெய்வம் அறிந்ததில்லையா? அறிந்திருக்கின்றாரே. அறிந்த தெய்வம், கண்ட தெய்வம் எனக்கு விடுதலை தராமலாக இருப்பார். எவ்வாறு அந்த ஊனமுற்றவன் அவன் அங்கு அழைக்காமலே தெய்வம் அவனுடைய இடத்தில் சென்றாரோ, அதே மாதிரி நீயும் நானும் அழைக்காமலேயே என்னை தேடி வருகிற தெய்வம் தான் இந்த தெய்வம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மனிதன் இயேசுவுக்கு நமக்கு தெரியும். இயேசு அவனை பார்த்து கேட்கிறார். கேட்கணும், என்னன்னு கேள்வி கேட்டார்? நலம் பெற உனக்கு விருப்பமா என்று. அவன் சொன்ன வார்த்தை என்ன? ஆண்டவரே, குலம் கலங்கிற சமயத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. தன்னுடைய இயலாமை தான் தெய்வம் அவன் சொன்னானே ஒழிய தெய்வத்தை சொல்ல. ஏன் அப்படி சொன்னான்? இயேசு கடவுள் என்று அவனுக்கு தெரியாது. இயேசு கடவுள் என்று தெரியாது. ஏதோ ஒருத்தன் வந்து கேட்கிறான் என்று சொல்லிக்கொண்டு அவன் சொன்னாரே ஒழிய வேறு எதுவும் இல்லை. ஆனால் அவனுக்கும் நமக்கும் வித்தியாசம் உண்டு. இன்று இயேசு யார் என்று உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும்.
அவனுக்கு தெய்வம் தெரியவில்லை, இயேசு யாரென்று தெரியவில்லை. இயேசு உடனே அவன் கொடுத்த அந்த பதில் போலும் தெய்வம் பொருட்படுத்தாமல் அவனுக்கு உதவி செய்தார் என்றால், அதே தெய்வம் இன்று உன்னையும் என்னையும் அப்பத்தின் வடிவில் வந்து உன்னையும் என்னை பார்த்து கேட்குற கேள்வி, மக்களே, நலம் பெற உனக்கு விருப்பம் உண்டா? விடுதலை பெற உனக்கு விருப்பம் உண்டா? இந்த காலை வேளையில் இங்கே வந்திருக்கின்றாயே, நீ எதற்காக வந்திருக்கின்றாய்? நலம் பெறம்தானே. எரிக்கோ அந்த பெத்சைதா குளம் கலங்குற சமயத்தில் இறங்குவதற்காகத்தான் நீ வந்திருக்கின்றாய். நான் அறிந்திருக்கின்றேன். விருப்பம் உண்டான் என்று கேட்கின்ற பொழுது நீயும் நானும் என்ன பதில் சொல்ல வேண்டும்? ஆம் ஆண்டவரே, எனக்கு விருப்பம் உண்டு. இது மட்டும் வந்தாலே போதும். அல்லாத நம்முடைய குடும்பத்தில் என் கணவன் அப்படி இருக்கின்றார், என் பிள்ளைகள் நாங்கள் இப்படி இருக்கின்றோம், அப்படி இருக்கும் என்று இந்த வார்த்தை எதுவும் வராமல், நான் விரும்புகிறேன் ஆண்டவரை மட்டுமே நீ சொன்னாலே போதும். உங்கள் இரு கரங்களையும் நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொள். உன்னுடைய மனதில் கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் மனதில் கொண்டு வா. தெய்வம் அன்பு நிறைந்த தெய்வம். திருநாளை கொண்டாடுகிற இந்த நாள், உலகமே இந்த நாள் திருநாளை கொண்டாடி கொண்ட சமயத்தில் இயேசுடைய அன்பு இதயத்தில் உன்னை நீ விட்டுக்கொள். உன்னை உன்னுடைய குடும்பத்தை விட்டுக்கொள். தெய்வம் உன்னை கணவனாகவும் மனைவியாகவும், தெய்வம் உன்னை பெற்றவர்களாகவும், தெய்வம் உன்னை சகோதரனாகவும் சகோதரியாகவும் உன்னை அழைத்திருக்கின்றார். இறைவன் அழைத்தாள் என்றால் ஒரு நாளும் வெறும் கையோடு அவர் உன்னை அனுப்ப மாட்டார். உனக்கு கிருபைகளை தராமல் இருக்கவும் மாட்டார். நன்றி தெய்வமே. இதோ என்னையும் என் குடும்பத்தையும் என்னை சார்ந்த எல்லாவற்றையும் உன் இதயத்தோடு நான் சேர்த்துக் கொள்கிறேன் சொல்லிக்கொண்டு சொல்லித்தர ஜெபத்தை இவராக சேர்ந்து ஜெபிங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, என்னையும் என் குடும்பத்தையும் என்னை சார்ந்த எல்லாவற்றையுமே உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கின்றேன். இயேசுவே, என்னுடைய நெருக்கடிகள், வேதனைகள், காயங்கள், அவமானங்கள், கண்ணீர்கள், துயரங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையுமே உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கின்றேன். திரு இதயத்தோடு இணைத்துக் கொள்கின்றேன். தெய்வமே, இரக்கம் வையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இதயத்தை உம் இதயத்துக்கு ஒத்தாக செய்தருளும். இயேசுவின் மதுரமான திருதயமே, என் ஸ்நேகமாயிரும். 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 புனித மரியாவின் மாசற்ற திருதயமே, என் இரட்சணமாயிரும். இந்த இரண்டாவது ரகசியம் படியுங்கள். மார்க்கு நற்செய்தி 7ஆம் அதிகாரம், மார்க்கு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 31 முதலுள்ள திருவாக்கியங்கள். மீண்டும் இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்போலி பகுதி நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கு பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டார். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்றார்.
உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் அவிழ்ந்தது. அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவர் போதும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இது நற்கருணான பின்னால் நீயும் நானும் போய்கொண்டே இருக்கின்றோம். அவர் நடந்து கொடுக்கிற சமயத்திலேயே இந்த இரண்டாவது ரகசியத்தில் காது கேளாதவனும் திக்கி பேசுவருமான தெய்வம் குணப்படுத்துவதை நாம் கேட்டோம். அன்று அவர்களை 4 பேர் சுமந்து கொண்டு வருகிறார்கள். அவனை கொண்டுகிறார்கள். அவனிடத்தில் வேண்டுகிறார்கள், தெய்வமே இதை இவனுக்காக இதை நாங்கள் பரிந்து பேசுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு வேண்டுகிறார்கள். தெய்வம் அவனை தனியாக அழைத்து செல்கின்றார். அழைத்து சென்று எஃபத்தா திறக்கப்படுக என்று சொல்லிக்கொண்டு இதோ அவனை குணப்படுத்துவதை பார்க்கின்றோம். நம்முடைய கண்களும் இதோ திறக்காமல் இருக்கின்றன, காதுகளும் திறக்காமல் இருக்கின்றன, நாவும் கட்டுப்பட்டிருக்கின்றது பாவத்தின் காரணமாக. நல்ல வார்த்தை பேச வேண்டிய நீயும் நானும் நல்ல வார்த்தைகள் வருவதற்கு பதிலாக பாவத்தின் வார்த்தைகள் இதோ நம்முடைய வாயிலிருந்து கடந்து வருகிறது. நல்ல விஷயங்களை கேட்க விடுப்பதற்கு பதிலாக அடுத்த நபருடைய கெடுதல் கெட்ட வார்த்தைகள் இது மட்டுமே கேட்பதற்கு நம்முடைய காதுகளை விட்டு கொடுத்திருக்கின்றோம். நல்ல விஷயமே காணுவதற்கு பதிலாக தவறான விஷயங்கள் காண்பதற்கு பார்வையை விட்டு கொடுத்து விட்டோம். தெய்வமே, எவ்வாறு அந்த மனிதனை தனிமையில் அழைத்து கொண்டு உமிழ்நீரினால் தொட்டு அவனை குணப்படுத்தினீரோ, இந்த எரிக்கோ வழியாக இதோ உன் பின்னால் நற்கநாதனாக உன் பின்னால் நாங்கள் நடந்து வருகிற பொழுது எங்களுடைய காதுகளையும் எங்களுடைய நாவையும் நீ தொட்டு குணப்படுத்தியறலும். தெய்வமே, பலவிதமான வார்த்தைகள் நாங்கள் கேட்கின்றோம். என் குடும்ப அங்கத்தினர்கள் வழியாக பலரும் தகாத வார்த்தைகள் பேசி கேலி பேச்சு பேசி எங்களை காயப்படுத்துகிறார்கள். நீர் எங்களை அன்பு செய்கிற தெய்வம் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். எங்கள் மேல் இரக்கம் கொள்ளும் ஆண்டவரே, இரக்கம் கொள்ளும். என்னோடு சேர்ந்து உரத்த குரலில் ஹalleluya ஹalleluya ஹalleluya. தெய்வமே தெய்வமே நற்கருணை நாதரே, எங்கள் மத்தியில் இப்பொழுது இருக்கின்றவரே, உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை அனுபவித்துக் கொண்டு நாங்கள் உம்மிடத்தில் மன்றாடுகின்றோம். எவ்வாறு காது கேளாதவனையும் திக்கி பேசுகிறவனை நீ குணப்படுத்தினீரோ, அதே போல் தெய்வமே எங்களை இப்பொழுது குணப்படுத்தியருளோ. எங்கள் நாவின் கட்டுகளை அவிழ்த்தருளோ, எங்கள் காதுகளின் கட்டுகளை அவிழ்த்தருளோ. இயேசுவே இரக்கம் வையு. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 இயேசுவின்
மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் புனித மரியாவின் மாசற்ற திரு இருதயமே என் இரட்சகமாயிரும் இந்த மூன்றாவது ரகசியம் வாசிக்க கேட்போம். லூக்கா நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 10 முதலுள்ள வாக்கியங்கள். ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடம் ஒன்றில் கற்பித்துக் கொண்டிருந்தார். 18 ஆண்டுகளாக தீய ஆவி பிடித்து உடல் நலம் குன்றிய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் சிறிதும் நிமிர முடியாதவாறு கூன் விழுந்து நிலையிலிருந்தார். இயேசு அவரை கண்டு அருகே கூப்பிட்டு, அம்மா, உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று கூறி தம் கைகளை அவர் மீது வைத்தார். உடனே அவர் நிமிர்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்தார். நாம் பார்க்கின்றோம், 18 ஆண்டு காலமாக கூன் வீழ்ந்த ஒரு சகோதரி. அந்த கூன் வீழ்ந்த அந்த சகோதரியை தெய்வம் குணப்படுத்துகின்றார். அந்த மகளை தெய்வம் குணப்படுத்தின உடனே சந்தோஷம் அடைய வேண்டிய அந்த மக்கள், சந்தோஷம் அடைய வேண்டிய அதிகாரிகள் சந்தோஷத்துக்கு பதிலாக அவர்கள் கோபம் கொள்கிறார்கள். இந்த ஓய்வு நாளில் நீ ஏன் இங்கு வந்தாய்? ஓய்வு நாளில் எதற்காக இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லிக்கொண்டு இதோ அவர்களை சாடுவதை பார்க்கின்றோம். தெய்வம் அந்த மகளுக்காக வாதாடி அவளுக்காக பரிந்து பேசுவதை நாம் காண்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நீயும் நானும் பல நோய்களோடும் பல தடையோடு இருக்கின்ற பொழுது உலகம் நம்மை கைகொட்டி சிரித்து கொண்டிருக்கும். பலரும் நம்முடைய இழிவு நிலையை கண்டு எள்ளி நகைத்து கொண்டிருப்பார்கள், சந்தோஷம் அடைந்து கொண்டிருப்பார்கள், மனதுக்குள்ளேயே ஆனந்தத்தை அணைத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் நீயும் நானும் அதிலிருந்து விடுதலை பெற்ற பொழுது சந்தோஷத்தை பாடுறார்கள், மாறாக கோபம் கொண்டு வெறுப்பும் பொறாமை கொண்டிருப்பார்கள். இதோ பார், இவன் என்ன செய்கிறான் பார் என்று பல காரியங்கள் செய்து கொண்டிருப்பார்கள். உனக்காகவும் எனக்காகவும் வாதாடுவதற்காக அங்கே யாரும் இருக்க மாட்டார்கள். கூட இருக்கிறவர்களே இருக்க மாட்டார்கள். நமக்காக வாதாடுவதற்கு யார் இருக்கிறார்கள் என்ற எண்ணிக்கையில் நீ இருக்கின்ற சமயத்தில் தெய்வம் சொல்ற வார்த்தை, மகனே மகளே, நான் உன்னோடு இருக்கின்றேன், உனக்காக என்றும் நான் வாதாடி கொண்டிருப்பேன், நீ என்னுடைய மகன், என்னுடைய மகள், அஞ்சாதீரு என்று சொல்லிக்கொண்டு நம்மை தைரியப்படுத்துகிற தெய்வம், நமக்காக வாதாடுகிற தெய்வம். அந்த தெய்வ சன்னதியில் நம்மை முழுமையாக விட்டு கொடுப்போம். ஆண்டவரே, கூன் வீழ்ந்த அந்த சகோதரி 18 ஆண்டு காலமாக இதோ அவளுக்காக நீ எவ்வாறு நீ இருந்தாயோ அதை போல் எனக்காகவும் நீ வாதாடி கொண்டிருக்கின்றீர். இந்த சமுதாயம் எனக்கு இல்லாமல் இருக்கலாம், என் குடும்ப அங்கத்தினர்கள் எனக்கு இல்லாமல் இருக்கலாம், நான் நம்பியிருந்த என் கணவன் மனைவி என் பிள்ளைகள் இவர்கள் எனக்கு யாரும் இல்லாமல் இருக்கலாம். இவர்கள் இல்லை என்றாலும் நீ என்னோடு இருக்கின்றீர். மனிதர்கள் வழியாக இல்லை என்றாலும் இயற்கை வழியாக நீ எனக்கு உதவி செய்வீர். பல நிலைகள் வழியாக நீ எனக்கு உதவி செய்வீர். அன்றாட வாழ்க்கை நடக்கிற நிகழ்வுகள் வழியாக நீ எனக்கு உதவி செய்வீர். நீ உதவி செய்கிற விதமே ஆண்டவரே யாரும் மனிதன் போலும் சிந்திக்க முடியாத அளவுக்கு நீ செய்கின்றீர். காரணம், நாங்கள் அறிகின்றோமே, எண்ணிக்கை புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரத்தில் 27, 28 உள்ள வாக்கியங்களில் பகைவரை துரத்தி அடிக்க நீ மனிதனை அல்ல நீ பயன்படுத்தது, மாறாக குலவிகளை பயன்படுத்தி கொண்டு அவர்களை நீ விரட்டி அடித்தது போலவே என் எதிரிகளை விரட்டி அடிக்க, எனக்கு எதிராக செயல்பட்டு கொண்ட எல்லா மனிதர்களும் நீ விரட்டி அடிக்க ஆண்டவரே நீ பலதையும் பயன்படுத்துவீர். நன்றி தேவன்னு சொல்லிக்கொண்டு நன்றி உணர்வோடு இவ்வாறாக நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 இயேசுவே, 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 நல்ல தெய்வமே, நல்ல தெய்வமே, 18 ஆண்டு காலமாக கூன் விழுந்த அந்த சகோதரியை நீ தீமை
தீமையிலிருந்தும் தீமையிலிருந்தும், தீய சக்திகளிலிருந்தும் தீய சக்திகளிலிருந்தும், தீய கட்டுகளிலிருந்தும் தீய கட்டுகளிலிருந்தும் விடுவித்தது போலவே தெய்வமே என்னையும் என் குடும்பத்தையும் என்னை சார்ந்த எல்லாவற்றையும் எல்லா கட்டுகளிலிருந்தும் எல்லா தீமைகளிலிருந்தும் நீ விடுவிக்கின்றீரே. நன்றி தெய்வமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இதயத்தை உதயத்துக்கு ஒத்தாக செய்தருளும். இயேசுவின் மதுரமான திருதயமே, என் சிநேகமாயிரும். 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 புனித மரியாவின் மாசற்ற திருதயமே, என் இரட்சண்யமாயிரும். நான்காவது ரகசியம். இந்த நான்காவது ரகசியத்தில் மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரம், மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 22 முதலுள்ள திருவாக்கியங்கள். மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 22 முதலுள்ள திருவாக்கியங்கள். இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவரை கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைகழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேயென அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். இந்த வார்த்தையை நாம் பலரிடம் கேட்டு இருக்கின்றோம். இங்கு நாம் பார்க்கின்றோம், சீடர்கள் இயேசு இல்லாமல் பயணிக்கின்றார்கள். இயேசு சீடர்களை பார்த்து சொல்ற வார்த்தை, நீங்கள் மறுகரைக்கு செல்லுங்கள், இதோ நான் வந்து விடுகிறேன் என்று. அப்போ இயேசு தனிமையில் ஜெபிப்பதற்காக அவர் போய்விடுகின்றார். சீடர்கள் இதோ அங்கு போய்விடுகிறார்கள். படகு இயேசு இல்லாமல் பயணிக்கின்றது. ஆனால் இயேசு தான் அவர்களை அனுப்புகிறார்கள். நடுக்கடலில் ராத்திரி ஆகிற பொழுது நடுக்கடலில் படகு சிக்குகிறது. கடலில் கொந்தளிப்பு ஏற்படுகிறது. அவ்வாறு கடலில் கொந்தளிப்பு ஏற்பட்ட உடனே சீடர்கள் பயந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த சீடர்கள் யாரும் இயேசுவே தெய்வமே என்று அழைப்பதில்லை. பயந்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் இயேசு அவர்கள் மத்தியில் கடந்து வருகின்றார். தண்ணீரில் நடந்து அவர் வருவார். இயேசு தண்ணீரில் நடப்பதை கண்டு சீடர்கள் பயந்து ஐயோ பேய் என்று சொன்ன வார்த்தைகள். அன்பார்ந்தவர்களே, இங்கு நாம் பார்க்கின்றோம், சீடர்கள் அழைக்காமலேயே இயேசு அவர்கள் மத்தியில் கடந்து வருவதை நாம் காண்கின்றோம். அந்த சீடர்களுக்கு ஒரு நெருக்கடிகள் வந்தவுடனே, அச்சம் சூழ்கின்ற ஒரு நிலை ஏற்பட்ட உடனே கொந்தளிப்பு, கடலில் கொந்தளிப்பு, அவ்வளவு கடலில் கொந்தளிப்பு, பயம் ஏற்படுற சூழல், உயிருக்கு போராடுகின்ற ஒரு நிலைகள் ஏற்பட்ட உடனே பயந்து கொண்ட சூழலில் இது தெய்வம் அவர்கள் மத்தியில் கடந்து வருவதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் இயேசு நம்மை அழைக்கின்றார். போ, உனக்கு நான் நல்ல ஒரு துணையை தந்திருக்கின்றேன், நல்ல ஒரு கணவனை தந்திருக்கின்றேன், நல்ல ஒரு மனைவியை தந்திருக்கின்றேன், நல்ல ஒரு இல்லற வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள்,
நல்ல தம்பதிகளாக நீங்கள் வாழுங்கள். உங்களுக்கு நான் பிள்ளைகளை தந்திருக்கின்றேன். நல்ல பெற்றோராக, நல்ல சகோதரன் சகோதரியாக, நல்ல மக்களாக நீங்கள் வாழுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு குடும்பத்தை தந்திருக்கின்றேன். இந்த சமுதாயத்தில் உங்களை நான் நட்டு வைத்திருக்கிறேன். நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லிக்கொண்டு தெய்வம் இந்த உலகத்தில் நம்மை அனுப்புகின்றார். இறைவனுடைய அழைத்தலை பெற்றுக்கொண்டு அதுக்கேற்றபடி நான் வாழ்ந்து கொடுக்கிற சமயத்தில் சமுதாயத்தில் ஏற்படுற பல பிரச்சனைகள் எவ்வாறு கடலில் கொந்தளிப்பு ஏற்பட்டதோ அதே போல் சமுதாயத்தில் நாம் வாழ்கின்ற பொழுது, இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற பொழுது பலவிதமான கொந்தளிப்புகள், பல பிரச்சனைகள், பல தடைகள் நம்மை சூழ்ந்து கொண்டு வருகின்றன. அவ்வாறு பல பிரச்சனைகள், பல தடைகள் நம்மை சூழ்ந்து கொண்டு வருகிற சமயத்தில் நீயும் நானும் பயத்தில் இருப்போம். தெய்வம், நாம் இறைவனை அழைக்காமலேயே இதா தெய்வம் நம்மை தேடி வருவார். எவ்வாறு சீடர்கள் அழைக்காமலேயே அவர்கள் மத்தியில் தெய்வம் தண்ணீரில் நடந்து வந்தாரோ, அதே மாதிரி நீயும் நானும் அழைக்காமலேயே நம்முடைய தெய்வம் நம்முடைய நெருக்கடியிலும், நம்முடைய வேதனைகளிலும், நம்முடைய நோய்களிலும், நம்முடைய காயங்களிலும் கடந்து வருவார். கடந்து வருகிற சமயத்தில் நாம் அதை உணர மாட்டோம். எவ்வாறு ராயப்பர் உணர்ந்ததில்லை. பேய் என்று சொன்னான் இயேசுவை பார்த்து. நீயும் நானும் இயேசுதான் கூட வருகிற என்ற உணர்வு இல்லாமல் ஏனோ தான் போயிடுவோம். திருப்பலி வழியாக தெய்வம் கடந்து வருகின்றார். பயத்தின் காரணமாக, குழப்பத்தின் காரணமாக தெய்வம்தான் திருப்பலி கடந்து வருகிற என்ற உணர்வு நமக்கு அங்கே இல்லை. இறை வார்த்தை வழிபாட்டில் தெய்வம் கடந்து வருகின்றார். குழப்பத்தின் காரணமாக, பயத்தின் காரணமாகவும், பல நெருக்கடியின் காரணமாக தெய்வம் இறை வார்த்தை வழியாக செயல்படுகிறார் என்ற உணர்வு நமக்கு அங்கே இல்லை. குடும்ப ஜெபத்தில் நாம் செய்கின்ற அன்றாட ஜெபத்தின் வழியாக தெய்வம் நம்மோடு இருக்கின்றார். ஆனால் நம்மளுக்கு குடும்ப சூழலின் நெருக்கடியின் காரணமாக தெய்வம் நம்மோடு இல்லை என்ற எண்ணத்தில் நாம் போய்கொண்டிருக்கின்றோம். எப்பேற்பட்ட சூழலிலும் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் தெய்வம் உன்னை சொல்ற வார்த்தை, எடா உன் குழப்பத்தின் மத்தியில் தான் நீ பேசுகின்றாய், நான் உன்னோடு இருக்கின்ற தெய்வம், அஞ்சாது இரு என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய குழப்பத்தையும் பயத்தையும் எடுத்து மாற்ற தெய்வம் இதை நம் கண் முன்னே அந்த இயேசுவே உற்று நோக்கிய வண்ணமாக குடும்பத்தில் நாம் சந்திக்கின்ற குழப்பங்கள், வேதனைகள், காயங்கள், அவமானங்கள், கஷ்டங்கள், நெருக்கடிகள், பயங்கள் எல்லாவற்றையும் மனதில் கொண்டு வருவோம். கொண்டு வந்து இவ்வாறாக ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 இயேசுவே, 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 என்னுடைய பயங்களையும் குழப்பங்களையும் வேதனைகளையும் நெருக்கடிகளையும் காயங்களையும் அவமானங்களையும் எல்லாவற்றையும் உம்முடைய திரு இதயத்தோடு இணைத்துக் கொள்கின்றேன். இயேசுவே, இரக்கம் வையும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாடலாக பாடி ஜெபிப்போம். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தம் உள்ள இயேசுவே, என் இதயத்தை உம் இதயத்துக்கு ஒத்தாக செய்தருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 இயேசுவின் மதுரமான திரு இருதயமே,
இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். புனித மரியாவின் மாசற்ற திருதயமே என் இரட்சணியமாயிரும். அமர்ந்து கொள்வோம். இந்த 5வது ரகசியம் யோவான் நற்செய்தி. யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 55, 6, 7, 8. எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. நாம் பார்க்கின்றோம் 55 முதல் 58 வரைக்கும் உள்ள வாக்கியங்கள். என் சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். யார் என் சதை உண்டு என் இரத்தத்தை குடிக்கிறார்களோ அவர்களோடு நான் இருப்பேன், அவர்களும் என்னோடு இணைந்திருப்பார்கள். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் வாழ்கிறேன். அதுபோல என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். தெய்வம் உன்னையும் என்னையும் விட்டு எங்கேயும் போனதில்லை, உணவாக நம் மத்தியில் கடந்து வருகின்றார். அதுதான் திருப்பலி. திருப்பலி என்பது அன்பின் வெளிப்பாடு. அது வெறும் ஒரு அருட்சாதனம் இல்லை, அன்பின் வெளிப்பாடு. நான் என்றும் உன்னோடு இருக்கின்ற தெய்வம், உன் வாழ்க்கையில் அன்றாடம் கலந்து கொண்டிருக்கின்ற தெய்வம், உன்னை விட்டு பிரியாமல் இருக்கின்ற தெய்வம், உன்னோடு என்றும் இணைந்து உன் உடலிலும் மனதிலும் உள்ளத்திலும் உன் சிந்தனைகளிலும் கருத்துக்களில் எல்லாமே ஒன்றோடு ஒன்றாக ஒட்டி கொண்டு உறவாடி கொண்டிருக்கிற தெய்வம்தான் நான். அதோட அடையாளம்தான் தெய்வம் உணவாக கடந்து வருவார். எவ்வாறு நாம் இந்த சாதா உணவு உண்கின்ற பொழுது, மண்ணுலகில் இந்த உணவுகளை உண்கின்ற பொழுது உடலுக்கு சக்தியை தருகிறதோ, அதே மாதிரி தெய்வம் இதன் வழியாக தன்னுடைய அந்த உணவு வழியாக இது நம்முடைய ஆன்மாவுக்கும் சக்தியை நமக்கு தருகின்றார். கண்களை மூடிக்கொள்வோம். திருப்பலியில் கடந்து வர தெய்வத்தை நான் எப்படி பார்க்கின்றேன்? எந்த விதத்தில் நான் அவரை பங்கெடுக்கின்றேன்? எந்த நோக்கத்தில் நான் இருக்கின்றேன்? திருப்பலியில் அன்றாட நடக்கின்ற திருப்பலியில் என் பங்கு தளத்தில் திருப்பலி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் என் பங்குகளில் எவ்வாறு நான் பங்கெடுக்கின்றேன்? நல்ல ஒரு தயாரிப்போடு நான் பங்கெடுக்கின்றேனா? பாவ சங்கீர்த்தனம் செய்து நல்ல ஒரு தயாரிப்போடு ஞாயிற்றுக்கிழமைகளில் என் பங்கு மக்களோடு இணைந்து பங்கு தந்தையோடு இணைந்து நான் திருப்பலியில் நான் பங்கெடுக்கின்றேனா? அல்லது வெறுமனே ஒரு கடமையை நிறைவேற்றுவதற்காகவே ஓடிப்போய் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி என்று சொல்லிக்கொண்டு எங்கேயாவது ஒரு திருப்பலி நான் காண்கின்றேனா? தெய்வமே, திருப்பலி என்பது அன்பின் வெளிப்பாடு, ஒற்றுமையின் வெளிப்பாடு, ஒற்றுமையின் அடையாளமாக இருக்கின்றது. பங்கு தந்தையோடு இணைந்து கொண்டு பங்கு மக்களாகிய நாங்கள் ஒன்று இணைந்து கொண்டு ஒரு குடும்பமாக கொண்டாட வேண்டிய அந்த பலியை கோபத்தோடும் வெறுப்போடும் வைராக்கியத்தோடும் நான் கொண்டாடிய நிமிடங்கள் எத்தனை இருக்கின்றன. நல்ல கண்ணீரோடு பாவ சங்கத்திரம் செய்யாமல், தயாரிப்பில்லாமல் பாவ சங்கத்திரம் செய்து கொண்டு உன் பலியில் பங்கெடுத்த நிமிடங்கள் எத்தனை இருக்கின்றன. தெய்வமே, என்னை மன்னித்து விடு. இருந்த போதிலும் நீ என்னை அன்பு செய்கின்றீரே. தகுதியற்ற நிலையில் நான் இருந்த போதிலும் நீ என்னை தகுதியுள்ள நபராக மாற்றி விடுகின்றீரே. நன்றி தெய்வமே என்று சொல்லிக்கொண்டு இவ்வாறாக நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, நற்கருணை நாதரே, அப்பத்தின் வடிவில் என் கண் முன்னே இப்பொழுது பிரசன்னமாய் இருக்கின்றவரே, நான் உன்னை ஆராதிக்கின்றேன், ஸ்துதிக்கின்றேன், நன்றி செலுத்துகின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, 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 என்னுடைய
என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய அன்பியத்தையும் என்னுடைய பங்கையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கின்றேன். தெய்வமே என் குடும்பத்தை ஆசீர்வதியும். நான் இருக்கிற அன்பியத்தை ஆசீர்வதியும். நான் இருக்கிற பங்கை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆதி உன்னத ஆண்டவரின் உறைவிடமான இயேசுவின் திருதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். இறைவனின் இல்லமும் விண்ணக வாசலுமான இயேசுவின் திருதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். அன்பு தீ சுவாசித்து எரியும் சூளையான இயேசுவின் திருதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். தயாளமும் சிநேகமும் நிறைந்த இயேசுவின் திருதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். சகல புண்ணியங்களும் முழுமையாக நிறைபெற்ற இயேசுவின் திருதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். எல்லா ஆராதனை புகழ்ச்சிக்கும் முற்றுமுரிய இயேசுவின் திருதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். இதயங்களுக்கெல்லாம் அரசும் அவைகளின் மைய இடமுமான இயேசுவின் திருதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். ஞானமும் அறிவும் நிறைந்த முழு நிறைவு செல்வமான இயேசுவின் திருதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். இறை தன்மை முழுமையாக தங்கி வழியும் இயேசுவின் திருதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். உமது பிதாவுக்கு உகந்த பிரியம் நேசமுள்ள இயேசுவின் திருதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். உம்மில் நிறைந்துள்ள நன்மைகளை நாங்கள் அனைவரும் பெற்று மகிழ செய்யும் இயேசுவின் திருதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். நித்திய சிகரங்களின் ஆசையாகிய இயேசுவின் திருதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். பொறுமையும் மிகுந்த தயாளமும் உள்ள இயேசுவின் திருதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். உம்மை மன்றாடி வேண்டும் அனைவருக்கும் நிறைவை அளிக்கும் தாராளமாக இயேசுவின் திருதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். வாழ்வுக்கும் புனித நிலைக்கும் ஊற்றான இயேசுவின் திருதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கேற்ற பரிகாரமான இயேசுவின் திருதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். நிந்தை அவமானங்களால் நிறைந்து மிகுந்த இயேசுவின் திருதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். எங்கள் பாவ செயல்களால் வேதனை உற்று வருந்திய இயேசுவின் திருதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். மரணம் வரையும் கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திருதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திருதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். ஆறுதல் அனைத்தின் ஊற்றான இயேசுவின் திருதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். எங்கள் உயிரும் உயிர்ப்புமான இயேசுவின் திருதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். எங்கள் சமாதானமும் ஒற்றுமையின் இணைப்புமான இயேசுவின் திருதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். பாவங்களின் பலியான இயேசுவின் திருதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். உம்மிடம் நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு மீட்பான இயேசுவின் திருதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். உம்மில் இருப்பவர்களின் நம்பிக்கையான இயேசுவின் திருதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். எல்லா புனிதர்களின் ஆனந்தமாகிய இயேசுவின் திருதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொருட்டருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இதயம் உமது இதயத்துக்கு ஒப்பாயுக செய்தருளும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உமது அன்பு திருமகனின் இதயத்தையும் அவர் பாவிகளுக்காக உமக்கு செலுத்தின பரிகாரத்தையும் புகழ்ச்சிகளையும் தயை கூர்ந்து கண்ணோக்கி அருளும். உமது இரக்கத்தை மன்றாடுகிறவர்களுக்கு
நீர் இறங்கி மன்னிப்பு அளித்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசுவின் திருத்துக்கு நம்மை முழுமையாக கையளிக்கும் ஜெபம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். கண்களை திறக்க வேண்டாம், கண்களை மூடிக்கொள்ளுங்கள். கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்து, தெய்வமே, எனது ஜெபம் வழியாக என்னையும் என்னை சார்ந்த எல்லாவற்றையும் நான் விட்டு தருகின்றேன். உன் திருதயத்தோடு நான் இணைத்துக் கொள்கின்றேன். ஆசீர்வதி மனசில் முழுமையாக விட்டுக் கொடுங்கள். ஒரு நிமிஷம் மௌனமாக ஜெபியுங்கள். இயேசுவின் திருதயமே, அடியேன் என்னை முற்றும் உமக்கு கையளிக்கின்றேன். என்னில் உள்ளதும் எனக்கு உள்ளதுமான அனைத்தும் திருதயத்தையே அன்பு செய்திடும் பொருட்டு அர்ப்பணம் செய்கின்றேன். என் ஒவ்வொரு நினைவையும் ஆற்றலையும் செயலையும் என்னை அடுத்து வரும் இன்பம் துன்பம் அனைத்தையும் திருதயத்துக்கு பாத காணிக்கை ஆக்குகிறேன். உமது திருதயத்துக்கு முற்றும் சொந்தமாயிருப்பதும் உமக்கு மன வருத்தம் அளிக்கக்கூடிய அனைத்தையும் மனதார அகற்றுவதும் உம்மை என்றும் அன்பு செய்வதும் என் வாழ்வின் நோக்கமாகும். இதுவே என் மாறாத தீர்மானமும் ஆகும். இனிய இயேசுவின் திருதயமே, இனி என் அன்புக்கு முற்றும் உரியவர் நீரே. என் உயிரின் ஒரே காவலர் நீரே. தளராத என் நம்பிக்கை நீரே. என் வாழ்நாட்களில் நான் செய்த குற்றங்களை எல்லாம் களைந்து மன்னிப்பவரும் நீரே. என் உயிர் உடலை விட்டு பிரியும் வேளையில் எனக்கு புகலிடமும் நீரே. தயாலும் நிறைந்த இயேசுவின் திருதயமே, உமது விண்ணக தந்தையின் திருமுன் எனக்காக பரிந்துரைத்து நீதியின் தீர்ப்பில் இருந்து என்னை காத்தருளும். அன்பு பெருக்கான இயேசுவின் திருதயமே, என் பலவீனத்தை கண்டு அச்சமடைகின்றேன். உமது தயாளத்தை நினைத்து நம்பிக்கை கொள்கின்றேன். நீர் விரும்பாத எதுவும் என்னிடம் இருப்பின் அதனை உமது அன்பு தீயால் சுட்டெரித்தருளும். நான் உம்மை என்றும் மறவாமலும் உம்மை விட்டு பிரியாமலும் இருக்கும்படி உமது தூய அன்பை என் இதயத்தில் பதித்தருளும். நான் உமது சொந்த உரிமையாக வாழ்ந்து மரிக்கும் பேற்றினையும் என் பெயர் உமது திருதயத்தில் இடம் பெற்றிருக்கும் பேற்றினையும் எனக்கு தந்தருள உம்மை மன்றாடுகின்றேன். எழுந்து நிற்போம். சேர்ந்து நமக்கு எல்லாம் தெரிந்த பாடலை நாம் பாடி இறை ஆசிரை நாம் பெற்றுக்கொள்வோம். இயேசுவின் திருதயமே, கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சமயத்தில் நோய்கள் தடைகள் அனைத்தையும் தெய்வம் எடுத்து மாற்றுவார். விடுதலை தருகிற நிமிடங்கள். இதயத்தோடு நாம் சேர்த்து வைக்கிற சமயத்தில் தெய்வம் நமக்கு சௌக்கியம் தருகிற நிமிடங்கள். எல்லாவற்றையும் விட்டு கொடுப்போம். உன்னுடைய வேதனைகள், மனக்கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் மனதில் கொண்டு வா. எல்லாவற்றையும் மனதில் கொண்டு வந்து இயேசுவின் இதயத்தோடு சேர்த்து வைத்து கொண்டு அன்பு நிறைந்த உள்ளத்தோடு உரத்த குரலில் கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்தோ அல்லது கரங்களை கூப்பி பிடித்தோ அல்லது கரங்கள் உயர்த்தியோ உங்களுக்கு எப்படி தோன்றுகின்றதோ அப்படி. ஆனால் கண்களை திறக்க வேண்டாம். கண்களை மூடிய வண்ணமாக இயேசுவை எந்த விதத்தில் நல்ல அன்பு செய்ய முடியும் வெளிப்படுத்தி அந்த அன்பை வெளிப்படுத்துவது கரங்கள் உயர்த்துவதோ அல்லது கரங்களை கூப்பி பிடிப்பதோ அல்லது கரங்கள் நெஞ்சோடு சேர்த்து வைத்தோ எப்படி வேண்டாம் என்றாலும் உங்கள் வசதிக்கு ஏற்றபடி உணர்ந்து அன்பு நிறைந்த உள்ளத்தோடு பாடி நாம் இந்த விடுதலையும் சௌக்கியத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம்.
இயேசுவின் உதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தான் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே இயேசுவின் உதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே உந்தன் ஆசிரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்த நிலை பெறுமே. நல்லவனாய தெய்வமே, அருத்தந்தை ஆல்பினோடு இணைந்து கொண்டு விசேஷமாக இப்போது நான் உன்னிடத்தில் மன்றாடுகின்றேன். இங்க இருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் நிறைவாக நீர் ஆசீர்வதித்தருளும். பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கிற இந்த மக்களை இப்போ நீ தம்மை தொட்டு குணப்படுத்தியருளும். பல வேதனைகளை தடைகள் அணிந்து இருக்கிற அத்தனையை இப்போ நீ தம்மை குணப்படுத்தியருளும். தெய்வமே, இரக்கத்தோடு நாங்கள் வேண்டுகின்றோம். உங்களுடைய இரக்கத்தை நீ தம்மை பொழிந்தருளும். இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கு வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்த நீரை பெறுமே. பசியின்மையிலிருந்து தெய்வம் 5 பேருக்கு விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். கொலஸ்ட்ரால் நோயிலிருந்து தெய்வம் 2 பேருக்கு விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். ஹை கொலஸ்ட்ரால் உண்டு, தெய்வம் அதிலிருந்து அவருக்கு சௌக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். பல மாதங்களாக ட்ரீட்மெண்ட் எடுக்கின்றார்கள். இரத்த போக்கில் வந்த சகோதரியை தெய்வம் இதை இப்ப குணப்படுத்தி தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். பிரஸ்டில் நெஞ்சில் ஒரு கட்டி உண்டு, தெய்வம் அந்த கட்டியை இல்லாமல் ஆக்குகின்றார். தொடை முன்பக்கம் கால் தொடையில் அங்கே ஒரு அரிப்போ ஒரு கட்டி ஒன்று உண்டு, அந்த புண் வந்திருக்கின்றது. அவங்க மிகவும் வேதனை அடைகிறார்கள். இப்போது அந்த வேதனையிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து அந்த காயத்திலிருந்து சௌக்கியம் படுத்தி தெய்வம் விடுதலை கொடுக்கின்றார். ஆவிக்கு பொறுத்தலுண்டு, அந்த பரலோக வாழ்வு உண்டு. ஆவிக்கு பொறுத்தலுண்டு, அந்த பரலோக வாழ்வு உண்டு. நாங்கள் கோவிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோவில் தெய்வம் உண்டு. நாங்கள் கோவிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோவில் தெய்வம் உண்டு. கரங்களை உயர்த்தி இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே. ஒரு குடும்ப வழக்கு இது முடிவுக்கு வருகிறது. பல நாட்களாக கோர்ட்டில் இருந்து இது தெய்வம் அது இப்போ முடிவு கொண்டு வருகிறது. அந்த குடும்ப சமாதானம் சந்தோஷம் அடைகிறது. தொண்டை வேதனை, தொண்டை குரல் சம்பந்தப்பட்ட தொண்டை வருத்தம், அதிலிருந்து விடுதலை கொடுத்து அதை ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி செத்துக் கொள்வோம். ஷோல்டர் வேதனையிலிருந்து தெய்வம் 3 பேருக்கு சௌக்கியம் கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். அதில் ஒரு நபர் 10 ஆண்டு காலமாக ஷோல்டர் வேதனை இருந்தார். தெய்வம் அவருக்கு சௌக்கியத்தை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
10 பேருடைய விசுவாச வாழ்க்கையானது மிக பின்தங்கி உண்டு. தெய்வம் இதை எரிக்கோ வதையில் ஜபத்தின் வழியாக அவருடைய விசுவாச நம்பிக்கையை தெய்வம் தூண்டுகின்றார். அவர்களுக்கு தெய்வ கிருபையும் அவர்கள் பெறுகின்றார்கள். 11 பேர் பலவிதமான பயத்திலும் பலவிதமான விரக்தியிலும் இருந்திருக்கிறார்கள். தெய்வம் அந்த பயத்திலிருந்தும் அந்த விரக்தியில் இருந்தும் அவர்கள் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். இயேசுவின் இதயத்திலிருந்து இயேசுவின் இருதயமே எங்கும் இறங்கிடும் அருள்மயமே. கரங்களை தட்டி பாடுவோம். கரங்களை தட்டி பாடுவோம். சேர்ந்து வந்தா எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. கரங்களை தட்டி இயேசுவின் இருதயமே எங்கும் இறங்கிடும் அருள்மயமே. உந்தன் ஆசீரும் அருளும் கரங்களை தட்டி இயேசுவின் கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டு இயேசுவின் இருதயமே இன்னும் இறங்கிடும் அருள்மயமே. உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுவே. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கரங்களை தட்டி இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொள்வோம். மக்களே, சந்தோஷமாக இருக்கிறவர்கள் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி பிடிங்கள் பார்ப்போம். Praise the Lord. கரங்களை தட்டி நல்ல உற்சாகத்தோடு கரங்களை தட்டி கொள்ளுங்கள். இந்த ஜெரிகோ பிரேயரில் விடுதலை பெற்றவர்கள் பாரத்திலிருந்தும் அதே மாதிரி உடல் ரீதியாக சௌக்கியம் பெற்றவர்கள் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்கள் பார்ப்போம். நல்ல வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்கள். 1 2 அசைத்து காட்டுங்கள். அசைத்து காட்டுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. உற்சாகத்தோடு கரங்களை தட்டி இறைவனை நன்றி செலுத்திக் கொள்வோம். சாட்சி வருகிற சமயத்தில் நீங்கள் சாட்சியான் நீங்கள் சொன்னால் போதும். நாம் அனைவரும் முழுதாக விட்டுக்கொண்டு இறை சாஸ்திரை பெற்றுக்கொள்வோம். மண்புயரும் மாண்புயரும் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயல. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வார்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய
என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு உணவளித்தீரே. இனிமேலாம் தன்னகத்து கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியா ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்திய ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்திய ஆராதனை எத்திசையும் புரிவோம். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. இயேசுவின் மதுரமான திரு